ஒரு மனிதனுடைய பிரைவசியை பறிப்பது போன்ற ஒரு அயோக்கியத்தனம் உலகத்திலேயே இருக்க முடியாது. இது இன்றைக்கு நேற்றல்ல, கடந்த 30 ஆண்டு காலமாக திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற அநீதி என்றுதான் கூற வேண்டும். வணக்கம் தோழர்களே. சமீபத்தில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாடு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதில் கூடிய கூட்டம், அந்த கூட்டம் நடந்து கொண்ட முறை காரணமாக அந்த தலைவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி, அதாவது அவர் உயிர் பிழைத்ததே அரிது என்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி. விடுதலை சிறுத்தைகள் ஏற்பாடு செய்த மாநாட்டிலே தொண்டர்கள் மேடையிலே ஏறிக்கொண்டு நிகழ்த்திய அந்த நெருக்கடி என்பது இப்போது நேற்றல்ல, கடந்த 30 ஆண்டு காலமாக இவர்கள் செய்து வருகிற ஒரு வேலைத்தான். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மார்க்சியத்தை பற்றியோ, பெரியாரியத்தை பற்றியோ, தமிழ் தேசியத்தை பற்றியோ அல்லது அம்பேத்கரையும் பற்றியோ பெரிய அளவு நீண்ட உரை நிகழ்த்தக்கூடிய அளவு ஒரு அறிவு பெற்ற தலைவர் திருமாவளவன் என்பதிலே யாருக்குமே சந்தேகம் இருக்க போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ் தேசியத்தை பற்றி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மாநாடு நடத்தும் போது அந்த மாநாட்டிலே நிறைய பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையிலே கூட்டத்தினர் நடந்து கொண்ட அநாகரிகமான முறை காரணமாக அவர் அந்த பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வழக்கத்திற்கு மாறாக வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. இது இன்றைக்கு நேற்றல்ல, கடந்த 30 ஆண்டு காலமாக திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற அநீதி என்றுதான் கூற வேண்டும். ஒரு மனிதனுடைய பிரைவசியை பறிப்பது போன்ற ஒரு அயோக்கியத்தனம் உலகத்திலேயே இருக்க முடியாது. ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய தொண்டர்களே இந்த வேலையை செய்து வருகிறார்கள். கடந்த 35 ஆண்டு காலமாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அவருடைய கழிவறைக்குள் புகுந்து அவருக்கு எதிரே உட்காரவில்லை என்பதை தாண்டி எல்லா வகையிலுமே அவருடைய பிரைவசியை தடுத்து நிறுத்துகிற, பறித்துக் கொள்கிற ஒரு வேலையை அவர்களுடைய தொண்டர்கள் செய்து வருகிறார்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக அன்றைக்கு சட்டமன்றத்திலே செல்வ பிறந்தகை, ரவிக்குமார் என்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள். அன்றைய தினம் சிதம்பரம் கஞ்சி தொட்டியிலே ஒரு மனு கொடுப்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன். அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்காக நிறைய கோரிக்கைகளை உள்ளடக்கிய அந்த மனுவை நான் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தொலைவில் மட்டுமே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களிடம் அந்த மனுவை நான் கொடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அது முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அந்த அளவு அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டு நெருக்கடியை உண்டாக்கினார்கள். அதே போல பொன்னாகப்பனார் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சி நெய்வேலியிலே நடைபெற்று கொண்டிருந்த போது, அதற்கு முன்னதாக பாச்சாரப்பாளையத்திலே சாதி கலவரம் நடைபெறுகிறது. அந்த சாதி கலவரத்திலே விடுதலை சிறுத்தைகளுக்காக வாகனம் ஓட்டி சென்ற நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒருவர், அவர்களுடைய விரல் துண்டிக்கப்படுகிறது. அவர் அந்த பொன்னாகப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே திருமாவளவன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார். யாராவது அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். எனக்கு ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு தலித் லீடரை சந்திக்க வருகிறார், அவர் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார் என்கிற மகிழ்ச்சி காரணமாக அந்த நபரை மேடையேற்றி இவரிடம் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்கிறேன். அங்கே சூழ்ந்து கொண்டு மேடையிலே நின்றவர்கள் நம்மை தோளிலே கை வைத்து தள்ளி வெளியேற்றுகிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அவரை சூழ்ந்து கொண்டு ஏதோ அவரை பாதுகாப்பது போல நின்று கொண்டு அவருக்கு நெருக்கடியை உள்ளாக்கி கொண்டு அவருடைய அலுவலகத்திலே புகுந்து கொண்டு, அவர் தங்கக்கூடிய அறையிலே புகுந்து கொண்டு, அவர் உணவருந்தக்கூடிய உணவகத்திலே புகுந்து கொண்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, பிரைவசியை பறித்து கொள்கிற ஒரு வேலையை தொண்டர்கள் என்கிற பெயரிலே எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக மேடையிலே ஏறி ஆக்கிரமித்துக் கொள்வது, நெருக்கடிக்கு உள்ளாக்குவது என்கிற வேலைகளை செய்பவர்களுடைய பொறுப்பு என்பது பறிக்கப்படும் என்கிற ஒற்றை அறிவிப்பிலே இதை தடுத்து நிறுத்திவிட முடியும். இன்றைக்கு பொறுப்புக்காக தான் எல்லா கட்சிகளுமே இணையதளத்திலே அடித்துக் கொள்கிறார்கள், நேரிலே அடித்துக் கொள்கிறார்கள் என்கிற போது, கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்கிற ஒற்றை வார்த்தை கூறிவிட்ட பிறகு யாருமே எந்த தலைவர் பக்கத்திலுமே செல்ல அஞ்சுவார்கள் என்பதுதான் உண்மையான நிலை. அந்த வார்த்தையை கூறி நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்தாவிட்டால் இன்றைக்கு உளுந்தூர்பேட்டையில் நடந்தது போல நாளைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு கூட்டத்திலே ஒரு விஷமை புகுந்து
ஏதாவது ஒரு பாதக செயலை செய்தால் அது யாருக்கு இழப்பு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த அநாகரிக போக்கு, இந்த காட்டுமிராண்டித்தனமான போக்கு, அன்பு என்கிற பெயரிலான இந்த அயோக்கியத்தனம், ஒரு தனி மனிதனுடைய பிரைவசியை பறிக்கிற கயவாளித்தனம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த தடுத்து நிறுத்துகிற வேலையை உடனடியாக திருமாவளவன் அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் திருமாவளவன் ஒரு பட்டியல் சமூகத்திற்கான தலைவர் மட்டுமல்ல, தொடர்ந்து நீட் எதிர்ப்பு, பெண் விடுதலை, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு, மீனவர்களுக்கான போராட்டம், சிறுபான்மையினருக்கான போராட்டம் என்கிற நிறைய தளங்களிலே பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர். நான் ஏற்கனவே சொன்னது போல பெரியாரியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், தமிழ் தேசியம், பெண் விடுதலை, நிறவெறிக்கு எதிரான கொள்கை என்ற பரந்துபட்ட கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு தலைவராக இருப்பவரை இழந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையின் அடிப்படையிலே இந்த காணொலி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.